லைக் அப்கமிங் வீடியோஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்றது ஒரு ஹெட்ஸ்அப் கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் ரீசெண்ட்லி வந்து ஒரு டான்செட் எக்ஸாம் எழுதியிருந்தேன் ஃபார் டூயிங் அன் MBA அண்ட் ஐ காட் லைக் 98.98%. ஸோ அது வந்து லைக் டு பி ஹானஸ்ட் என்னால் ஒரு 2 to 3 hours தான் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதில் வந்து எப்படி நான் எஃபெக்டிவாக நான் அதை யூஸ் பண்ணேன். ஐ வாண்ட் டு ஷேர் தட் நாலேஜ் அண்ட் ஸோ தட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஃப்யூச்சரில் யாருக்கெலாம் லைக் MBA பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கவங்களுக்கு மேபி டான்செட் எக்ஸாம் எழுதலான்ட்டு இருப்பாங்க மேபி நெக்ஸ்ட் இயர்க்கு. சில பேர் ரொம்ப லாங் டேர்மே பிளான் பண்ணுவாங்க. ஸோ மேபி என்னோடய அட்வைஸ் லைக் சின்ன சின்ன டிப்ஸ் மேபி உங்களுக்கு அது ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னா மேபி லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் எனக்கு ஆப்வியஸ்லி வேறு ஐ ஹேட் நோ அதர் வே. ஸோ தட் நான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணேன். மேபி த சேம் ஸ்ட்ராட்டஜிஸ் லைக் உங்களுக்கு ரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் மைட் ஒர்க் அவுட் டு யூ. லைக் அட்லீஸ்ட் ஒரு இன்புட் உங்களுக்கு கிடைக்கலாம், ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோலேருந்து சொல்லலான்ட்ருக்கேன். ஸோ எந்த மாதிரி கொஷின் பேப்பரில் வந்து எடுத்து லைக் என்ன கொஷின்ஸ் நான் அட்டன் பண்ணேன், ஸோ எப்படி நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம், எப்படிலாம் கிராக் பண்ணலாம், எப்படி அந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக நம்ம ஒரு 99% எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேன். hope that will be useful for upcoming generations for pursuing that டான்செட் examination and crack that. அவ்வளோதான் guys. Thank you.